Iqoo Z9S Pro தம்பிடானான்னு சொல்லிட்டு கெத்தா இறங்கிருக்கவன் தான் இந்த Iqoo Z9S. இதை நான் ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அண்ணன மாதிரியே டிஸ்பிளே சைஸ், பேட்டரி, கேமரான்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் இவன் சரவடியால நமுத்து போன குருவி வீடியோன்றதை இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. அது மூலமா நம்ம கூடிய சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபர் ஹிட் பண்ண போறோம். இப்போ இந்த போன்ல டிஸ்பிளே சைடு வரும்போது 6.77 இன்ச்கான ஃபுல் HD கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இதுல பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 1800 nits வரையும் கிளைம் பண்ணிருக்காங்க. அது மூலமா இந்த செக்மெண்ட்ல இதுதான் பிரைட்னஸ் டிஸ்ப்ளேவா இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கு. இதோட பீக் பிரைட்னஸ்ன்றது இதோட HDR கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது மட்டும் தான் ட்ரிகர் ஆகும். மத்தபடி உங்களுக்கு HDR கண்டென்ட் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு லாகுமே இந்த போன்ல இல்ல. அது மட்டும் இல்லாம நார்மல் 4K வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது டீடைல்ஸ், கலர் அக்யூரசி எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த போன்ல டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுலயுமே பெரிய குறைகள் சொல்ற மாதிரி இல்ல. இங்க 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி இதோட பிரைட்னஸ் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த போனோட பேட்டரி சைடு வரும்போது 44 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க 5500 mAh இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 18 minutes வரையும் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாம வழக்கமா நம்ம சேனலோட ஸ்பெஷல் வந்து இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பாக்குறது தான். இதுல நிறைய டெஸ்டிங் இன்டென்சிவா போகும். இதுல நம்ம டெஸ்டிங்ல இந்த போன் வந்து இந்த செக்மெண்ட்லயே ஹையஸ்டான ஸ்கிரீன் ஆன் டைமை கிளைம் பண்ணுது. இந்த போன்ல இருக்கிற பேட்டரி செக்ஷன்ல 10 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப்னு காட்டும். வழக்கமா போன்ல இருக்கிற பேட்டரி அப்ளிகேஷன் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. என்னோட டெஸ்டிங் படி இந்த போன் ஆக்சுவலா 9 ஹவர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஆன் டைமை கொடுத்திருக்குது. இது உண்மையாலுமே மேசிவான பேட்டரி லைஃப் தான். இந்த போன் வந்து ரீசெண்டா நான் செக் பண்ண நாட் CE4 லைட்டா அசால்ட்டா பீட் பண்ணிடுச்சு. இப்போ பேட்டரிஸ்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் சைடு மூவ் ஆகும்போது இங்க டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த போன்ல எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது இங்க ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 7 lakhsக்கான ஸ்கோர் வந்து பிராண்ட் கிளைம் பண்ணிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 6.8 lakhsக்கான ஸ்கோர் கிடைச்சிச்சு. இது ஒரு நல்ல பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான் இந்த பிரைசிங்க்கு. அடுத்ததா உங்களோட 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாம உங்களுக்கு கிக்பெஞ்சோட ஸ்கோருமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா தெர்மல் த்ராட்லிங் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு 77% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு. இந்த பிரைஸ் பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் எபோவ் ஆவரேஜ் ஸ்கோர் மாதிரி தான் தெரியுது. இந்த டெஸ்டிங்க நான் ஒரு நாள் இல்ல 3 ரேண்டமான டேல எடுத்திருந்தேன். மூணுலயுமே எனக்கு வந்து அரௌண்ட் 77 ல இருந்து 78% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு. சரி, இப்போ பெஞ்ச்மார்க்ல இருந்து ரியலான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பேட்டில் கிரவுண்ட்ல 60 FPS ல கேம் ப்ளே பண்ண முடியும். இங்க வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸ்மூத்னு சொல்லும்போது இங்க ஸ்மூத்ல தான் 60 FPS ப்ளே பண்ண முடியும். ஆனா HD நீங்க மூவ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களால 40 FPS தான் ப்ளே பண்ண முடியும். இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரோ நல்லாவே இருந்துச்சு. ஹீட்டிங் வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்துச்சு. மத்தபடி கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ப்ளே பண்ணும்போது அங்கேயுமே உங்களால 60 FPS வரையும் ப்ளே பண்ண முடியும். அங்க மேஜரான ஃப்ரேம் டிராப் எதுவுமே கிடையாது. ஹீட்டிங் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருந்துச்சு. அது இல்லாம நார்மலான டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மத்த பிரவுசிங் டாஸ்கா இருந்தாலும் சரி, ஆப் ஓபனிங், க்ளோசிங், நார்மலான சாட், இது எல்லாத்துக்குமே ஸ்மூத்தா தான் ஒர்க் ஆச்சு. அதுல எந்த விதமான பஞ்சாயத்தும் இந்த போன்ல இல்லை. சரி, பெஞ்ச்மார்க்லாம் பார்த்து டயர்டா இருப்பீங்க. இப்போ இந்த போனோட டிசைனை பத்தி பேசுவோம். இங்க டிசைன் பார்க்கிறதுக்கு V40 மாதிரியே இருக்கு. அது இல்லாம இங்க ஆரா லைட் கொடுத்திருக்காங்கல்ல, ஹையர் அண்ட் சீரியஸ்ல ஒரு 30,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஆரா லைட்டை உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த போன்ல கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம். மத்தபடி ரெகுலரா வர அதே விவோவோட பேட்டர்ன் டிசைன் தான் இங்க மொத்தமா 2 டிஃபரெண்ட் கலர்ல வருது. நம்ம கையில இருக்கிறது கிரீன் கலர்னு சொல்லுவாங்க. ஆனா அது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. இது இல்லாம டைட்டானியம் கலர்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே அக்யூரேட்டா வேலை செய்யுது. இந்த போன்ல ஓவரால் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்காட்ச் சென்சேஷனுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP64க்கான ரேட்டிங் கிளைம் பண்ணிருக்காங்க. நார்மலான வாட்டர்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு. ஆனா தண்ணில போட்டு விளையாடுற அளவுக்கான ப்ரொடெக்ஷன் இது கிடையாது. ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் சைடு வருவோமே. இங்க 3 டிஃபரெண்டான ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இங்க LPDDR4X ரேமும் UFSல 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பீட் வந்து நம்ம Z9S Proவோட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஸ்பீட் தான் கிடைக்குது. ரீட் ஸ்பீட் ஒரு 1000 Mbps வரலையும், ரைட் ஸ்பீட்னு பார்த்தோம்னா ஒரு 900 Mbps வரலையும் கிடைச்சிச்சு. இது ஒரு அளவுக்கு டீசென்டான ஸ்கோர் தான் இந்த பிரைசிங்க்கு. இப்போ அப்படியே ஸ்பீக்கர் சைடு வந்தோம்னா இங்க 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 300%க்கான வால்யூம் பூஸ்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே பெரிய அளவுக்கான இரைச்சல் இல்ல. இப்போ அங்க இருந்து நெட்வொர்க் சைடு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு 8 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. ஆனா NFC சப்போர்ட் கிடையாது. ப்ளூடூத்ல 5.4க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த போன்லயும் இருக்கு. அது இல்லாம இன்னொரு குறைன்னு பார்த்தோம்னா இந்த போன்ல உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. அதனால ஸ்டோரேஜ் வேரியன்ட் நீங்க வாங்கும் போது டிசைட் பண்ணி வாங்குறது நல்லது. இப்போ அப்படி சாஃப்ட்வேர் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல உங்களுக்கு Fun Touch OS 14ல தான் வருது.
இந்த போனோட கேமராஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா வீடியோட எண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் இருக்கு, அதை மறக்காம வாட்ச் பண்ணிருங்க, இல்லனா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ இந்த போனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இங்க ஃப்ரண்ட்ல 16 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. டே லைட்ல எடுக்கும்போது நார்மல் போட்டோஸும் சரி, போர்ட்ரைட் போட்டோஸும் சரி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் கண்டிஷனை பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் மாறுது. நீங்களே பாருங்க என்ன எப்படி இருக்குன்றது கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அப்படியே பேக் சைடு வந்தோம்னா உங்களுக்கு ரெண்டு கேமரா செட்டப் மாதிரி தெரியும். உங்களுக்கு பிரைமரி இருக்கிறது சோனி IMX882 சென்சார், செகண்டா இருக்கிறது சும்மா டெப்த் சென்சார், அதாவது டம்மி சென்சார். உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே லைட்ல எடுக்கும்போது நார்மல் நேச்சுரல் சினாரியோல போட்டோஸ் எல்லாமே டீடைல்ஸ் டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் வந்து உங்களுக்கு நியூட்ரலா இருக்க மாதிரி இருக்கு, இருக்கிறது அப்படியே காட்டும், அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ரொம்பவே அழகா வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல எடுக்கிற போர்ட்ரைட் போட்டோஸும் நல்லா இருந்துச்சு. ஆனா எட்ஜ் கட் அவுட்ல சில நேரங்கள்ல கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இருக்க செய்யுது. ஆனா இந்த பிரைசிங்க்கு கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மேஜரான சினாரியோஸ்ல போட்டோஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ், இன்டோரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க வீடியோ சைடு வரும்போது நிறையவே சொதப்பி வச்சிருக்காங்க. 4K 30 FPS சப்போர்ட் வந்து பேக்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா மேபி இந்த போன் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் வீடியோ சைடுல. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா இங்கேயுமே உங்களுக்கு 1080p 30 FPS சொல்லிமான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. 20,000 கீழ அது காமன் தான் வச்சுக்கீங்களேன். ஏதாவது ஒரு போன்ல 4K கொடுத்தாவே பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமா அடி வாங்குது. இந்த போன்ல மூவ்மெண்ட்ல எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவோட ஃபுட்டேஜுமே கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சுக்கிங்கன்னா ஓகேவா இருக்கும். சரி, இப்போ கேமரா செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வழக்கமான பாக்ஸ் தான். பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா போனை ஓரமா வச்சோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இன்ஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், 44 வாட்கான சார்ஜர் எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. இந்த பாக்ஸிங் மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கு. சோ இவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட். இப்போ பிரைசிங் பத்தி பேசிட்டு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை கடைசியா சொல்றேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிரைசிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு இந்த போனை பிரைஸ் பண்ணிருக்காங்க. சில ஆஃபர்லாம் போக சில டைம்ல கார்டு ஆஃபர்ல 2,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. உங்களுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போன் கிடைக்கும். இந்த பிரைசிங் உங்களுக்கு டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி இது எல்லாமே நல்லாவே சிறப்பா பண்ணிருக்காங்க. ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரைசிங்க்கு இந்த போனை ஸ்ட்ராங்கா கன்சிடர் பண்ணலாம். இப்போ போனஸ் டிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, Fun Touch OS கான 15 ஓட பீட்டா ரிலீஸ் இப்போ வந்திருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட அனிமேஷன்ஸ்ல இருந்து, இதோட ஐகான்ஸ்ல இருந்து, வால்பேப்பர்ஸ்ல இருந்து, இதோட சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய மாற்றம் பண்ணிருக்காங்க. இது Vivo and Iqoo டிவைஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியா தான் இருக்கும். ஒரு நியூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இதோட ஃபைனல் ரிலீஸ்ல எந்த அளவுக்கு மோல்ட் பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை பார்க்குற வரைக்கும் பை பாய்.